மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் Deuteronomy 18 chapter verse 1. உபாகமம் 18 அதிகாரம் 1 வசனம். லேவியனாகிய ஆசாரியருக்கு லேவிய கோத்திரத்தில் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பங்கு சுதந்திரம் இல்லாத இருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவருக்கு புசிப்பார்களாக. The priests, the Levites, and all these tribes of the Levi shall have no part nor inheritance with this Israel. They shall eat the offering of the Lord made by fire and his inheritance. வசனம் 2. அவர்கள் சகோதரர்களுக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரமில்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். Therefore shall they have no inheritance among their brethren. The Lord is their inheritance, as he had said unto them. வசனம் 3. ஜனத்தின் இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரிய உரிய வார்த்தையாவது, ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன் தொடையும் தாடையும் இறைப்பையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். And this shall be this priest as due from these people from them that is offered and sacrifice, whate'er it be, ox or the sheep, and they shall and give unto the priest then in shoulder and the 2 check and this now மாவு. வசனம் 4. உன் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளே முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். The first fruit also of the corn, of the wine, and of the oil, and the first of the fields of the sheep shalt thou give them. வசனம் 5. அவனும் அவன் குமாரரும் எந்த நாளும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் சகோதரர்கள் எல்லோருக்கும் அவனையே தெரிந்து கொண்டார். For the Lord thy God and hath the chosen him out of all their tribe to the stand to minister in this name of the Lord him and his the sons of forever. வசனம் 6. இஸ்ரவேலில் லேவியின் இடத்தில் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தாள். And if a Levite come from any of these gates out of all Israel, where'er he sojourned, and come with all this desire of this mind, and to the place which is the Lord and shall and choose. வசனம் 7. அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கும் லேவியன் தன் எல்லா சகோதரனைப் போலும்
தன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான். Then he shall minister in the name of the Lord his God, as all his brethren the Levites do which stand there before the Lord. வசனமிட்டு அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியின் விலை கிரயத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பிட்டு இருக்க சமான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். They shall have the like and portents to the heat and base it. That which is cometh of this shall of this pottery many. வசனம் 9. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜனத்திலுள் செய்யும் அவர் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். When thou art come into this land which is the Lord and thy God giveth thee, thou shalt not learn to do after these abominations of those nations. வசனம் 10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீர்க்க தரிசனம் கிறவனும் குறிச்சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் there shall not to be found among you any of that is make it his son have these daughters to the pastor God. The fear pray or that is used deviations are and the observer of times are and the enchanter are wait. வசனம் 11. மாந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் மாயவித்தைக்காரனும் சித்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். Are a charmer are a consulter with familiar spirit are this witcher are the no comer manacre. வசனம் 12. அப்படிப்பட்டவர்கள் செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னின்று துரத்தி விடுகிறார். For all that do these things are and abominations unto the Lord, and because of these abominations of the Lord and the God doth drive them out from before thee. வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாயிருக்க கடவாய். Thou shalt be perfect with the Lord and the God. வசனம் 14. நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் இந்த நாளை பார்க்கிறவர்களுக்கும் குறிச்சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். For these nations which is the shield and passes are kind unto the observer of time and to the diviner, but as for these the Lord and the God hate not suffer thee so to do. வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியும் உன்னைக்காக உன் நடுவிலே உன் சகோதரனிலிருந்து எழுப்பு பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. The Lord thy God will and rise up unto thee prophet from the midst of thee of thy brethren like unto me. Unto him you shall and hearken. வசனம் 16. ஓரேப்பிலே சபை கூடப்பட்ட நாளிலே நான் சதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரையே நீ வேண்டி கொண்டதின்படியெல்லாம் அவரையே செய்வார். According to all
that thou didst ride us up the Lord and the God in heaven in the day of this assembly, saying, Let me not hear again to voice of Lord and may God nature. Let me see this great fear any more that is I did not. வசனம் 17 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்ன இது சரியே. And the Lord said unto me, They have will spoken that which is they have spoken, spoken that which they have spoken. வசனம் 18 உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காகவே அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயிலே அருளவேன். நான் அவர்களுக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். I will raise them up and prophet from among their brethren like unto thee, and I will put my words in his mouth, and he shall speak unto me them all that he shall and commandments him. வசனம் 19 என் நாமத்திலே அவர்கள் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். And it shall come to pass that is whosoever will not hearken unto my words which he shall speak in my name, I will require it of him. வசனம் 20 சொல்லும்படி நான் கட்டளை இடாத வார்த்தைகளை நான் நாமத்திலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்திலே பேசும் தீர்க்கதரிசிகளையும் சாக கடவான். But the prophet which shall presume should speak a word in my name which I have not commanded him to speak, or that shall speak in the name of other gods, that prophet shall did. வசனம் 21 கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொல்வாயாக. And if you do say in any heart, how shall we can know the words which the Lord hate not unspoken. வசனம் 22 ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நாமத்திலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். When a prophet and speak in the name of the Lord, if the things follow not in your name and pass, that is the things which the Lord and hate. Not and speak and but this prophet hate. Speak and hate and presumptuously. Thou shalt not be afraid of him. Hi friends, நீ படிச்சாச்சு. இதில் என்ன சொல்கிறான்னா, கடைசியில் ஒரு தீர்க்கதரிசி துணிகரமாக அவனே சொல்லியிருந்தானா அது நிறைவேறாது. அவன் சுயத்துலேருந்து சொன்னானா அப்படின்றத சொல்கிறாரு. அது அவங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றதும் சொல்கிறாரு. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து வேலைக்கே போகல. ஏன் போகலன்னா, அந்த ஃபாரின் ஜாபுக்கு மீட்டிங் மைக்ரோசாஃப்ட் டீமில் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதை அட்டன் பண்ணேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமை வந்து நான் வந்து என்னோட மேனேஜருக்கு அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவார். நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்கள் என் மெயிலுக்கு அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டேன். ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்க நான் வந்து அமெரிக்காவிலேருந்து ஜாப் கேட்குறேன்னு. நான் இந்தியாவிலேருந்து கேட்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது நான் ஒரு இந்தியாவிலேருந்து தான் ஜாப் கேட்குறேன்றது மாதிரி தான் அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தேன். நடக்கலை. அதே மாதிரி நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் டான் பாஸ்கோ ஸ்கூல்கிட்ட. நான் ரைட் எடுக்கிறேன். ராங்கில் வந்து மீடியனை தாண்டி
நோ என்ட்ரியில் வந்து என்னை ஓவர்டேக் பண்ணான். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு என் வண்டியில் ஒரு சின்ன கிராஸ். அவன் வந்து நான் ரைட் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சவொடனே பிரேக் அடித்து கீழே விழுந்து வந்து என் வண்டி அடித்தான். இடிச்சிட்டு என்னை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னான். பண்ண தப்புலாம் அவன். என் வண்டிக்கு ஒரு சின்ன அடி, அவன் வண்டி ஃபுல்லாக டேமேஜ். இது எங்கே நடந்ததுன்னா, கரெக்டாக திருவிக்கா நகர் மூலக்கடையிலேருந்து இப்படிக்கா வந்தோன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கும். அப்படிக்கா திருவிக்கா நகர் போகிற மாதிரி ரைட் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல நடந்தது. அந்த பசங்க என்ன பண்ணானுங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் நடந்தது, இந்த இடத்துல கேமராஸ் எதனா இருந்தால் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் வந்து தான் தப்புன்றது வந்து உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் தான் என் வண்டி ரெடி பண்ணி தரணும் சொன்னேன். சில டைம்ஸ் வந்து என்னை இது பண்ணிவிட்டு என் வண்டியை உடச்சிருவேன்ற மாதிரி சொன்னானுங்க, மிரட்டினானுங்க. தப்பு பண்ணதெல்லாம் அவனுங்க ஹெல்மெட் போட்டனால தப்பிச்சானுங்க. அவனுங்க அடித்த பிரேக்குக்கு வண்டியிலேருந்து கீழே விழுந்து என் வண்டி இடிச்சிடக்கூடாதுன்னு அடித்தானுங்க. ஆனால் வந்து இடிச்சிருச்சு என் வண்டியை. தப்பு பண்ணது அவங்க தான். பின்னாடி இருக்கவனுக்கும் தெரியும். அவன் ஒத்துக்கலை. ஓட்டிகிட்டு வந்தால் ஒத்துக்க மாட்டான். நான் கரெக்டாக தான் வந்தேன், நான் வந்தது கரெக்டாக தான் வந்தேன் அப்படின்றான். வேகமாக அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறமா சாயந்தரம் வேலைக்கு போனேன். ஒரு 688 ரூபா கிடச்சிது. நேற்று தினத்தில் அந்த என் வண்டியில் சின்ன ஒரு டாட். கடவுள் என்னை காப்பாற்றினார், பெரிய விஷயம். சரி, இன்றைக்கி நம்ம அந்த ஜாப் நம்ம அட்டன் பண்ணோன்னா ஃபாரின் போகிறதுக்கு கிடைக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சேன். மெயில் அனுப்பிச்சிருக்கேன், எந்த ரிப்ளையும் வரல. ஆனால் வேலை நிறைய இருக்குது. அந்த வேலையை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு தெரியல. நம்மளை அவங்க அந்த ஜாபுக்கு நம்ம தேவைப்படுவோன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஃபாரினரை நம்மளை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்ல லைஃப். அந்த லைஃபு மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. 100க்கு 100 2-3% தான் எடுத்துப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க லோக்கலில் இருக்க ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேலை. ஒரு ஃபாரினர் எடுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அத்தாரிட்டி இருக்காது. அந்த அத்தாரிட்டி 100% இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த அத்தாரிட்டியை பார்த்திங்கனாலே ஜோ பைடன் ஆச்சு நல்லா தான் கிடச்சிருக்கோம். ட்ரம்ப் ஆட்சியில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே சமம் தாங்க. பூமியில் வாழ்கிறோம். நம்மளை வந்து வேறுபடுத்தி பார்த்துக்கக்கூடாது நான் சொல்லுவேன். அதேமாரி ட்ரம்ப் போய் கனடாவை வந்து 52வது ஸ்டேட்டாக இணைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். நல்லது தான். கீழே இருக்க மெக்சிகோவையும் இணைச்சிக்கிட்டோம் சொல்லுவேன். ஒற்றுமை தாங்க முக்கியம் உலகத்தில். பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். எல்லாம் நிலங்கள் தான் வேறுபட்டு இருக்குது. சில நிலங்கள் கடல் தாண்டி போக வேண்டியது இருக்குது, சில நிலங்கள் பறந்து தான் போக வேண்டியது இருக்குது. எல்லாம் ஒற்றுமையாக இருந்தனா அது கூட சாத்தியமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.